சமீபத்தில நீங்க நியூஸ் பார்த்துருப்பீங்க. இண்டிகோ ஃப்ளைட் எல்லாம் பயங்கரமா கன்னா பின்னான்னு கேன்சல் ஆயிட்டுருக்கு. தினமும் 1000 ஃப்ளைட் கேன்சல் ஆகுது. எல்லாம் மக்கள்லாம் அவதிப்படுறாங்கன்னு. ஏங்க இந்த ப்ராப்ளமு? அதாவது ஒரு புதுசா ரூல்ஸ் கொண்டு வந்து பைலட்ஸ் விமானம் ஓட்டும்போது டயர்ட் ஆகக்கூடாது. ஸோ ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் தான் டியூட்டி இருக்கணும். இத்தனை ஃப்ளைட்டு தான் அவங்க ஹேண்டில் பண்ண முடியும். இவ்வளோ ரெஸ்ட் இருக்கணும்னு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் இந்த இண்டிகோ நிறுவனத்தால் உடனடியாக அந்த ஷெட்யூலை அவங்களால மாற்ற முடியல. ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால மாற்ற முடியல. காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய அந்த பேக்லாக் ஆகி இந்த மாதிரி ஃப்ளைட் கேன்சல் ஆகிட்டு இருக்கு. ஏன் பைலட்ஸ் இவ்வளோ ஃப்ளைட்டு தான் ஒரு நாளைக்கு இயக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க டயர்டாகி மிஸ்டேக் ஆகி எங்கேயாவது கொண்டு போய் விமானத்தை விட்டால் ஏகப்பட்ட உயிர்கள் போயிடும் அப்படிங்கிறதுனால தானங்க. ஆனால் இதே தானங்க மருத்துவர்களுக்கும் பொருந்தும். இப்பயும் நிறைய மருத்துவமனைகளில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இளம் டாக்டர்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் 36 மணி நேரம் கண்டினியூஸாக டியூட்டி பார்க்குற நிலைமை இன்னும் இருந்துட்டு இருக்கு. நாங்கள் படிக்கும்போதும் அதான் பண்ணோம். ரொம்ப ஒரு சிரமமான விஷயங்க. ஸோ எப்படி ஒரு பைலட் ஒரு நாளைக்கு 6 மணி நேரத்துக்கு மேலே டியூட்டி பார்த்தா கவனம் சிதறதுக்கு வாய்ப்பு இருக்கோ, 36 மணி நேரம் தூங்காமல் ஒருத்தர் வேலை பார்க்கும்போது கவனம் சிதறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குதானே. ஸோ பைலட்டுக்கும் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலருக்கும் ஒரு நியாயம் நம்ம ஊரில். ஆனால் இதே உயிர்களோட பயணம் பண்ணுற மருத்துவர்களுக்கும் மருத்துவ பணியாளர்களுக்கும் மட்டும் வேற ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கிறது என்னங்க நியாயம் அது? ஸோ அதனால் விமானிகள் விமான ஓட்டுநர்கள் இவங்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் கொண்டு வராங்களே, மருத்துவர்களுக்கும் கட்டாயம் இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் கொண்டு வரணுங்க. பெரிய மருத்துவமனைகளில் இவ்வளோ நேரம் தான் டியூட்டி பார்க்கணும், இவ்வளோ ரெஸ்ட் இருக்கணும்னு கொண்டு வந்தால் ஏகப்பட்ட பிழைகளை நாம் உங்களுக்கு தவிர்க்க முடியும். இதையும் தாண்டி ரொம்ப அருமையான ஒரு ட்ரீட்மெண்ட் தான் நிறைய இடங்களில் நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்னும் இதை மேம்படுத்தினா ஸ்ட்ரிக்டான டியூட்டி ஒர்க் டைமிங்ஸ் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா சூப்பராக இது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ மருத்துவம் மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு நீண்ட நேரம் டியூட்டி பார்க்குறாங்க, முக்கியமான இது உங்களுக்கு போலீஸோ இதுவோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய டியூட்டி ஹவர்ஸு அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு அதை மனசில் கருத்தில் கொண்டு உங்களுக்கு சில மாற்றங்களை பண்ணாங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. ஸோ இந்த தகவலை கட்டாயமாக அனைவருக்கும் பகிருங்க. இதை யோசிச்சு பாருங்கள். ஸோ இது கரெக்டாக இல்லையா நான் சொல்கிற விஷயம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.